ஓம் சாந்தி 28/2/2019 சாக்கார முரளி. இன்று சத்குருவார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அன்னப்பறவைகளை போன்று ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று அன்னப்பறவையாக, அதாவது சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். அன்னப்பறவை அப்படின்னா சம்பூர்ண நிர்விகாரிகள். கேள்வி: இந்த ஞான மார்க்கத்தில் வேகமாக செல்வதற்கான எளிய விதி என்ன? எல்லோருக்குமே ஆசை, இந்த ஞான மார்க்கத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். அதற்கான எளிமையான விதி என்ன? பதில்: இந்த ஞான மார்க்கத்தில் வேகமாக செல்ல வேண்டுமெனில் மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விடுத்து தந்தையின் நினைவில் ஈடுபட்டு விடுங்கள். இதன் மூலம் விக்கர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் மற்றும் முழு அசுத்தமும் நீங்கிவிடும். நினைவு யாத்திரைதான் உயர்ந்த பதவிக்கான ஆதாரமாகும். இதன் மூலம்தான் நீங்கள் சூழிலிருந்து வைரமாக ஆக முடியும். உங்களை சூழிலிருந்து வைரமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆக்குவதுதான் தந்தையினுடைய கடமையாகும். இத்தகைய கடமையை செய்யாமல் தந்தையாலும் கூட இருக்கவே முடியாது. தந்தையினுடைய கடமை அசுத்தமானவர்களை தூய்மையாக்குவது, சூழிக்கு சமமான ஆத்மாக்களை வைரத்துக்கு சமமாக ஆக்குவது. ஓம் சாந்தி. இந்த உலகில் சிலர் அன்னைப்பறவைகளாகவும் இருக்கின்றனர், சிலர் நாரை போன்று, அதாவது கொக்குகளாகவும் இருக்கின்றனர் என்று தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணன் அன்னப்பறவைகளாக இருக்கின்றனர். இவர்களை போன்று நீங்கள் இப்பொழுது ஆக வேண்டும். இவர்களை போன்று சம்பூர்ண நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். நான் உங்களை அன்னப்பறவைகளாக ஆக்குகிறேன். இப்பொழுது முழுமையாக ஆகவில்லை, இனிமேல் ஆக வேண்டும். அன்னப்பறவையானது முத்துக்களை தேர்ந்தெடுக்கும். கொக்கு என்பது சதா அசுத்தத்தையே சாப்பிடும். இப்பொழுது நாம் அன்னப்பறவைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தேவதைகளை மலர்கள் என்று கூறப்படுகின்றனர், மனிதர்களை முட்கள் என்று கூறப்படுகின்றனர். பாபா மனித ஆத்மாக்களை, முட்களை தேவதைகளாக, மலர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகள் சேவைக்காக காசிக்கு சென்றனர். புரிய வைப்பதில் அவர்களுக்கு போதை இருக்கிறது. ஆனால் அங்குள்ளவர்கள் அந்த அளவிற்கு புரிந்து கொள்வதில்லை. கோடியில் ஒரு சிலர் என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா? அன்னப்பறவைகளாக மிக சிலரே ஆகின்றனர். இப்போது யாரும் தன்னை அன்னம் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னப்பறவை போல் ஆவதற்காக அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் எனக்கு ஏன் மகிமை செய்கிறீர்கள்? தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக ஆக்குவது என்னுடைய கடமையாகும். கற்பிப்பது ஆசிரியனுடைய கடமையாகும். தனது கடமையை செய்பவர்களை ஏன் மகிமை செய்ய வேண்டும்? நானும் நாடகத்திற்கு வசமாகியிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இதில் சக்தி யாருக்கு இருக்கிறது? இது எனது கடமையாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமிகத்தில் வந்து தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவதற்கான வழியை கூறுகிறேன். பாபா சொல்கிறார், எனது பாகம் மிகவும் சரியானதாகும். ஒரு வினாடியும் கூட முன்னாலும் பின்னாலும் ஏற்பட முடியாது. சரியான நேரத்தில் நான் வரவேண்டியது வந்திருக்கிறேன். முற்றிலும் சரியான நேரத்தில் சேவைக்கான பாகத்தை நடிக்கிறேன். கடந்து போகும் ஒவ்வொரு வினாடியும் நாடகம் என் மூலமாக செய்விக்கிறது. பாபா என்ன சொல்றாரு? நாடகம் என் மூலமாக செய்ய வைக்கிறதுங்கிறாரு. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறேன். இப்பொழுது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக
அதாவது பூஜை செய்வதற்கு தகுதியானவர்களாக இல்லை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் இவ்வாறு ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நமக்கு தான் மகிமை ஏற்படும். நமது கோவில்கள் உருவாகும். பாபா நமக்கு புரிய வைக்கிறார், நீங்கள் எல்லோரும் இப்படி நினச்சிக்கோங்கிறாரு. பக்தி மார்க்கத்தில் உங்களுக்காக கோவில்கள் கட்டப்படும். சண்டிகா தேவிக்கும் கூட திருவிழா நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். யார் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அவர்கள் சண்டிகைகள் ஆவார்கள். இருப்பினும் உலகத்தை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தில் தந்தைக்கு ஏதாவது உதவி செய்கிறார்கள் அல்லவா? அதனால் எப்படியோ இந்த சங்கமிகத்தில் பாபாவினுடைய இந்த புது உலகத்தை உருவாக்கக்கூடிய காரியத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாளர்களாக இருந்தாங்க. மற்றபடி ஞான யோக தாரணைக்கு அவ்வளோ அவங்க முக்கியத்துவம் தரலைங்கிறாரு. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுடைய வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும், கற்கள் அல்ல, கற்கள் போன்ற வார்த்தைகள் அல்ல. நான் இவ்வாறு ஆகியிருக்கிறேனா என்று தன்னை கேளுங்கள். என்னுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் தான் வெளிவருகின்றனவா, இல்லை ஏதாவது கற்கள் போன்ற வார்த்தைகள் வெளிவருகிறதா, இப்படி நீங்கள் சோதனை பண்ணி பாருங்க. நான் அசுத்தத்திலிருந்து விரைவில் வெளிவர வேண்டும் என்று விரும்பவும் செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விருப்பமும் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் விரைவில் வர முடிவதில்லை. காலதாமதம் ஏற்படுகிறது. அதற்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாபா கூறுகிறார், இந்த வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நான் கூறுகிறேன். எல்லா வேத சாஸ்திரத்துடைய அந்த சாரத்தை இப்போ நான் சொல்கிறேன். பல குருமார்கள் இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்போது தந்தை மீண்டும் வந்து உங்களை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறார். ஏனெனில் இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, அழிவுக்கான இறுதி காலத்தில் பழைய உலகை எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த சுடுகாட்டிலிருந்து புத்தியை நீக்கிவிட வேண்டும். நினைவின் மூலம் அனைத்து பழைய கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். அனைத்து விதமான பழைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கான ஆதாரம் நினைவுதான். இரண்டாவதாக, வாயில் எப்பொழுதும் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும். கற்கள் அல்ல, முழுமையான அன்னப்பறவையாக ஆக வேண்டும். முட்களை மலராக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். வரதானம், சதா எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு மாயையின் ராயல் ரூபத்தின் நிழலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, அதாவது மாயா ப்ரூஃப் ஆகுங்கள். மாயை உங்களை தாக்கவே முடியாது. அந்த மாயாவினுடைய தாக்குதலினால் பாதிக்கப்படாத ஆத்மாக்களாக இருப்பதற்காக சதா கவனமாக இருங்கள். விளக்கம், தற்சமயத்தில் மாயை உண்மையான விழிப்புணர்வை, அனுபவத்தின் சக்தியை மாயமாக்கிவிட்டு தவறை சரியானதாக அனுபவம் செய்ய வைக்கிறது. தவறுதான் அவங்க கண்ணுக்கு சரியாக படுது. பாருங்கள், எப்படி ஏதாவது மாயமந்திரம் செய்தால் பிறர் வசப்பட்டு விடுகின்றனரோ அப்படியே ராயலான மாயையானகப்பட்டது உண்மையை புரிந்து கொள்ள விடுவதில்லை. ராயல் மாயை அப்படிங்கிறது உண்மையை புரிந்து கொள்ள விடுவதில்லை. ஆகையால் பாப் தாதா கவனம் என்பதை இரட்டை, அதாவது டபுள் அண்டர்லைன் இடுகிறார். அதனால் பாபா என்ன சொல்கிறாராக்கா, கவனம் அப்படிங்கிற விஷயத்தின் மீது டபுள் அண்டர்லைன் பண்ணிக்காங்கிறாரு. மிகவும் எச்சரிக்கை நிறைந்தவர்களாக இருங்கள். ஏன்னால் எந்த நேரத்தில் இந்த மாயா அந்த ராயல் ரூபத்தை காட்டி என்ன பண்ணுமோ தெரியாது. அதுக்கு இருள் பகலாக தெரியுது, கசப்பு இனிப்பாக தெரியுது, பொய் உண்மையாக தெரியுது. அந்த மாதிரி மாயா
தன்னுடைய ராயல் ரூபத்தை காட்டுது. குழந்தைகள் கவனம் கவனம் கவனமாக இருங்கள் என்றாங்க அப்படிங்கிறாரு. இத்தகைய ஒரு எச்சரிக்கையின் மூலம் மாயையினுடைய நிழலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாயையால் பாதிக்கப்படாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படி நீங்கள் ஆகிவிடுங்கள். குறிப்பாக மனம் புத்தியை தந்தையின் குடை நிழலின் ஆதரவில் கீழ் கொண்டு வாருங்கள். தந்தையினுடைய பலனை அவருடைய அன்பு நினைவுங்கிற அந்த குடை நிழலினுடைய அத்தகைய ஒரு பாதுகாப்பு குடையில் இருக்கும்பொழுது மாயாவினுடைய தாக்குதலிருந்து தூர விலகி இருக்கலாம். அதனால் தினசரி செக் பண்ணி பார்க்கணும். எங்கேயாவது ஏதாவது ஒரு மாயா தன்னுடைய ராயல் ரூபத்தை காட்டி என்னை தாக்குதா இல்லையா, இதன் மீது அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். ஸ்லோகன்: யார் சகஜ யோகிகளாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து மற்றவர்களுடைய யோகம், அதாவது நினைவினுடைய தொடர்பாகப்பட்டது சகஜமாக ஏற்பட்டு விடுகிறது. யார் நிரந்தர யோகிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு யோகம் என்ன பண்ணுதுன்னாக்கா, மற்ற ஆத்மாக்களை கூட சகஜமாக யோகம் செய்ய வைக்கக்கூடியதாக ஆகிவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.